திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களின் காரின் மீது பொதுமக்களில் யாரோ ஒருவர் செருப்பு வீசியதாக புகாரானது எழுந்துள்ளது. குறிப்பாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதன்படி அவருக்கு சொந்தமான தொகுதியில் நேற்று வாக்கு சேகரித்து கொண்டிருக்கும் போது காரை வழிமறித்த பொதுமக்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களையும் அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களையும் சராமாரியான கேள்விகள் பொதுமக்கள் எழுப்பியிருந்தாங்க. தேர்தலில் வாக்கு கேட்க மட்டுமே உங்களுடைய வேட்பாளர்கள் வருகிறார்கள். வெற்றி பெற்ற பின்பு உங்களுடைய வேட்பாளர்கள் யாருமே தொகுதி பக்கம் வருவதில்லை. இங்கே குடிநீர் பிரச்சனை, வீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது. வாக்கு கேட்டு வரும்போது மட்டும் இறங்கி எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது, பிறகு வெற்றி பெற்ற பின்பு இந்த தொகுதிக்கே நீங்கள் வருவதில்லை என தொகுதி மக்கள் அனல் பறக்கும் கேள்விகளை அமைச்சர் உதயநிதி அவர்களிடத்துல கேட்டிருந்தாங்க. அதே சமயம் அவர் வந்திருந்த அவருடைய வாகனத்தின் மீது அங்கிருந்த யாரோ ஒருவர் செருப்பை எடுத்து வீசியதாக புகாரானது எழுந்துள்ளது. இது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் கிளப்பியுள்ளது. அமைச்சர் உதயநிதி அவர்களை தாண்டி திமுகவின் முக்கிய வேட்பாளர்களே மக்களிடையே வாக்கு சேகரிக்க முடியாமல் எங்கே இருந்தால் இங்கே அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் தலை தெறிக்க ஓடிய வேட்பாளர்களை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக திமுகவில் களமிறங்கி இருக்கக்கூடிய தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களே வாக்கு சேகரிக்க முடியாமல் அவருடைய சொந்த தொகுதியிலேயே தலை தெறிக்க ஓடியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன் என திமுகவின் முக்கிய வேட்பாளர்களே வாக்கு சேகரிக்க முடியாமல் இங்கே இருந்து தப்பித்தால் போதும்டா சாமி என தங்களுடைய வாகனத்திலேயே திரும்பி ஓடியதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, திமுகவில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களே சொந்த கட்சியினரிடையே வாக்கு சேகரிக்க செல்லும் போது சொந்த கட்சியினர் எழுப்பிய கேள்வியால் மனமுடைந்து தன்னுடைய வாகனத்தில் திரும்பி சென்றார். குறிப்பாக 5 வருடங்களுக்கு முன்பாக சென்றவர் ஜோதிமணி தற்சமயம் எப்படியோ ஞாபகத்துக்கு வந்த பின்பு மீண்டும் அவருடைய தொகுதிக்கு வந்திருக்காங்க. அதுவும் அவருக்கு தான் ஞாபகம் வந்திருக்கா அல்லது காங்கிரஸ் தலைமையில் இருந்து உங்களுடைய தொகுதி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தொகுதிக்கு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி அனல் பறக்கும் கேள்விகளை தொகுதி மக்கள் எழுப்பியிருந்தாங்க. தற்சமயம் திமுகவின் தலைமையில் உள்ளவர்களே வாக்கு சேகரிக்க சென்றாலும் அடி வெளுத்து வாங்கி வருவதை உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.